மீனவர்களை தொடர்ச்சியாக சிறைபிடித்து வரும் இலங்கை கடற்படை விவகாரத்தில் ஒன்றிய அரசு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை தொடர்ச்சியாக இளைய கடற்படை சிறைபிடிப்பது, தாக்குதல் நடத்துவது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை இளைய கடற்படை ஓராண்டு, 2 ஆண்டு, 6 மாதம் உள்ளிட்ட சிறை தண்டனை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் வாழ்வாரமான படகுகளை விடுதலை செய்யாமல் அரசுடைமையாக்கப்பட்டு அவங்களை ஏல விடுறாங்க. இதை கண்டித்து பார்த்தீங்கன்னா இலங்கை சிறையில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களையும் மற்றும் படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் உண்ணாவிரத போராட்டம் ஈடுபட்டு வராங்க. இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்னைக்கு காலையில் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே போல மீனவ குடும்பங்கள், மீனவ பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் கலந்துக்கிட்டாங்க. இவங்க ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவென்றால் பார்த்தீங்கன்னா இலங்கை சிறையில் உள்ள ஒட்டுமொத்த மீனவர்களையும் படையை விடுதலை செய்ய கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருது. இதை கண்டிக்க வேண்டிய ஒன்றிய மத்திய அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதன் காரணமாக தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தற்பொழுது மீன்பிடித்துறையே ஒரு நலிவடையக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது குறித்து பேசுவதற்கு நம்ம மீனவ சங்க தலைவர் எமர்ட் இருக்கார். அவருக்கு இந்த மீனவ பிரச்சனை எப்படி நடந்துருக்கு, என்னென்ன பார்க்குறீங்க? அதாவது தொடர்ச்சியாக வயிற்று பிழப்புக்காக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிக்கிறது, அது மாதிரி படகுகளை அரசுடைமையாக்கிட்டு மீனவர்களை சிறையில் வச்சு ஓராண்டு காலம், 6 மாதம், 2 ஆண்டு காலம் சிறையில் வச்சு சித்திரவதை வாடிக்கையான விழுக போச்சு. மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் ரொம்ப ரொம்ப மெத்தனை போக்கு கையாளுறாங்க. கடந்த 19ஆம் தேதி 3 விசைப்படகு 10 மீனவர்களை பிடிச்சாங்க. கடந்த 23ஆம் தேதி 5 விசைப்படகு 32 மீனவர்களை பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையில் தண்டனை கைதிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பூரா 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் தண்டனை வச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் உடனடியாக இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி மீனவர்களை விடுதலை செய்ய, இந்த மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி தான் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் இருந்து இன்னைக்கு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து மத்திய அமைச்சர் எங்களை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தின ஒழிய இந்த இடத்த விட்டு நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம்னு சொல்றதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு காத்திருப்பு போராட்டம் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் கலந்துருக்காங்க, யார் யார் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கா? இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே கலந்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வர நாட்கள் இன்னைக்கு இந்த மண்டபம் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாகவே வர்த்தகர்கள்லாம் கடை அடைச்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுபோக நாட்டுப்படகு மீனவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. எல்லா மதத்திலையும் வந்திருக்காங்க. சார்பு தொழிலாளர் வந்திருக்காங்க. லேத்துப்பற்ற உரிமையாளர் வந்திருக்காங்க. எல்லாருமே இன்னைக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காத்திருப்பு போராட்டமாக நாங்கள் இதை தொடங்குகிறோம். இந்த போராட்டத்தின் மூலமாக மத்திய அரசாங்கம் நாங்கள் கண்டிச்சலாம் பண்ணல, எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற மூலமா இலங்கை சிறையில் சும்மா அப்பாவி மீனவன், வயிற்று பிழப்புக்காக போற மீனவன் இன்னைக்கு சிறையில் தண்டனை கைதியாக இருக்குது. எந்த நாட்டிலையுமே இல்லாத ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் 2014 என்னைக்கு இவங்க ஆட்சியை அவங்கள 11 ஆண்டுகளா 500க்கும் மேற்பட்ட படகுகளை இழந்திருக்கான். 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறையில் இருந்து அவ்வப்போது விடுதலை செய்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர்றது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம். இந்த கூட்டம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாமன் மீனவர்கள் வேலைநிறுத்தம் பண்றாங்க, புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் வேலைநிறுத்தம் பண்றாங்க, மண்டப மீனவர்கள் அடுத்து வேலைநிறுத்தம் பண்ணி எங்க போராட்டத்துக்கு, நியாயமான போராட்டத்துக்கு, நீதிக்காக போராட்டத்துக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறா சொல்லியிருக்காங்க. நீங்களே கேட்டுக்கலாம். மீனவர் கோரிக்கை என்னவென்றால் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களும் படகு விடுதலை வரும் வரை இந்த போராட்டம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம், அதுக்கு நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா காத்திருப்பு போராட்டம் நடத்துவதாக மீனவர் அறிவிச்சிருக்காங்க. உடனே இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேசி மீனவர்களின் படகை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.